நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்நாளை நீட்டிக்கக்கூடியதாக இருக்கணும், ஆரோக்கியமானதாக இருக்கணும், நிறைய நியூட்ரியன்ட், வைட்டமின் அடங்கியதாக இருக்கணும். சில பொருட்கள் நம்மளுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியது மட்டும் இல்லாமல் நிறைய லைஃப் ஸ்டைல் டிசீஸை வரக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் நிறைய உணவுப் பொருட்களை நான் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் முதல் ஃபுட்டாக இருக்கக்கூடியது ஆடட் சுகர். சர்க்கரையை நீங்கள் எந்த வடிவத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர், வெல்லம், கருப்பட்டி, தேன், இந்த மாதிரி எந்த வடிவத்தில் எடுத்துக்கிட்டாலும் அளவுக்கு மீறி எடுக்கும்போது அது உங்களுக்கு நியூட்ரியன்ட் இல்லாத ஒரு சர்க்கரை சத்தாக தான் உடம்புல சேரும். அதனால் உங்களுக்கு சுகர் மேலே ஏறி இறங்குற அந்த ரோலர் கோஸ்டர் மாதிரியான நிகழ்வுகள் மட்டுமே நடக்கும். இது தவிர உடம்பில் எந்த விதமான நியூட்ரியன்ட்டும் சேராது. ஸோ அப்போ அது பார்த்திங்கன்னா நீங்கள் லிமிட்டாக எடுத்துக்கக்கூடிய ஒரு உணவோட பட்டியலில் முதன்மையான இடத்தை பிடிக்குது. ரெண்டாவது, கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகள், அதாவது பாஸ்தா, ஒயிட் பிரெட், அரிசி, அதுக்கப்புறம் குக்கீஸ், பேன்கேக், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சர்க்கரை சார்ந்த உணவுகள். மைதா, இந்த மாதிரியான உணவுகளை குறைச்சிக்கிட்டு இதுக்கு பதிலாக முழுமையான தானியங்கள் நிறைந்த ஒரு ப்ரெட்டோ, கேக்கோ, இல்லை நீங்கள் அரிசி சாதம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுவே சிறுதானியங்களாக இருக்கலாம், இல்லை ப்ரௌன் ரைஸாக இருக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புல சர்க்கரை உடனே ஏறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுற மாதிரி பண்ணும். இது உங்களுடைய பிளட் சுகரை சரியான அளவில் மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியான ஒன்றாகவும் இருக்கும். மூணாவது, சோடியம் சால்ட். சால்ட் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுலேயே போதுமான அளவு இருக்குது. எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கக்கூடிய எல்லா உணவுகள்லையுமே சால்ட் ஒரு வழியாக உள்ளே போய்கிட்டே இருக்குது. இது உங்களுடைய பிளட் ப்ரெஷரை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஸோ சால்ட் முடிஞ்ச அளவுக்கும் லிமிட்டாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து, பேக் பண்ணப்பட்ட ஸ்வீட். இது எல்லாமே ஒரு டெசர்ட்டாக எடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் அளவுக்கு அதிகமாகவோ ரெகுலர் ஃபுட்டாகவோ எடுக்கும்போது நமக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஏன்னா இதில் ப்ராசஸ்டு கார்போஹைட்ரேட், ஆடட் சுகர் இருக்கும், சால்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரோசன் பண்ணப்பட்டதாகவும் இருக்கும். இது உங்கள் உடலுக்கு ரொம்பவே கெடுதி. எந்த மாதிரியான உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக், குக்கீஸ், டோனட், பாஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட், மீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷான மீட்டாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஃப்ரோசன் பண்ணப்பட்டது, ரொம்ப நாள் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கப்பட்ட மீட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய கொழுப்பு நிறைந்ததாக இருக்கும். அதே சமயம் ப்ராசஸ் பண்ணப்பட்டதாக இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய மீட் எப்படி இருக்குன்னா ஃபிஷ்ஷாக இருக்கலாம், லீன் மீட், சிக்கன், டர்க்கி, இந்த மாதிரியான மீட்டாக இருக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு, அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட். ஒரு ஃபுட் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரிசர்வேட்டிவ் பண்ணப்பட்டு பேக்கில் அடைச்சி வச்சுருப்பாங்க. சிப்ஸ், குக்கீஸ், கேக்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக எடுத்துக்கும் போது அதில் சுகர், சால்ட் ரெண்டுமே அதிக அளவில் இருக்கும். இதுவும் ஒரு அன்ஹெல்தியான ஃபுட் சாய்ஸஸில் வருது. நெக்ஸ்ட்டு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். ப்ளைன் சாஃப்ட் ட்ரிங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு எனர்ஜி ட்ரிங்காக தான் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. பட் இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோடா ப்ளஸ் சுகர், இது ரெண்டு தான் அதிகமாக ஆட் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் ரெகுலர் கன்சம்ஷனை ஆட் பண்ணும்போது சுகர் உங்கள் உடம்புல ஏறுறது மட்டும் இல்லாமல் நிறைய வெயிட் கெயினும் ஆக ஆரம்பிக்கும். இது ஒரு ஹெல்தியான ஃபுட் சாய்ஸ் இல்லை. நெக்ஸ்ட், ஃப்ரூட் ஜூஸ்லேயே பார்த்தீங்கன்னா பல்ப்டு ஃப்ரூட் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிஃபிஷியலாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃப்ரூட் ஜூஸஸ். இதுவுமே நேச்சுரல் ஃப்ரூட் ஜூஸஸ் மாதிரி இல்லை. அதில் இருக்கக்கூடிய ஃப்ரக்டோஸ் தான் அதில் இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. இதில் இருக்கக்கூடிய சுகர் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான சுகர். கார்ன் பேஸ்டு சிரப் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுவும் ஒரு ஆர்டிஃபிஷியல் சுகர் சிரப் தான். இதுவும் உங்களுக்கு உடல் எடையை கூட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுவும் ஒரு ஹெல்தியான ஃபுட் கிடையாது. ஹை ஃபேட் மீல், அதாவது நீங்கள் எடுத்துக்கக்கூடிய கொழுப்பு ஒரு ஹெல்தியான சோர்ஸ்லேருந்து வரும்போது அது நல்ல கொழுப்பாக இருக்கும், இதயத்திற்கு ரொம்பவே நல்லது. அதே ஒரு கொழுப்பு ஒரு அன்ஹெல்தியான சோர்ஸ்லேருந்து வருது, ஃப்ரைடு ஃபுட்டில் இருந்தோ இல்லை ரிஃபைன்டு கார்ப்ஸில் இருந்தோ, இந்த மாதிரி பொருட்கள்லேருந்து வரும்போது நமக்கு என்ன ஆகும்னா அது ஒரு கெட்ட கொழுப்பாக தான் நம்ம உடம்புல சேர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸ்டு ஃபுட் மூலமாகவும் நமக்கு கொழுப்பு உடம்புல சேர ஆரம்பிக்கும். இதுதான் எல்டிஎலை கூட்டக்கூடிய முக்கியமான வேலையை பார்க்கும். ஸோ நல்ல கொழுப்பு அப்படிங்கிறது வேர்க்கடலை, பாதாம், அவகோடா, கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், இந்த மாதிரி பொருட்கள்லேருந்து நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இங்கே சொல்லப்பட்ட ஃபுட் லிஸ்ட் எல்லாமே அன்ஹெல்தியான ஃபுட் லிஸ்ட்டில் வரக்கூடிய பொருட்கள். இது எல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க. இதில் நான் எதுவும் மிஸ் பண்ணியிருந்தேன் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஆட் பண்ணி ஒரு பெரிய வீடியோவை நான் போடுறேன். தேங்க்யூ.